ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நான் என் மனசில் யோசித்து கொண்டே இருந்த ஒரு வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. ஆனாலும் எருசலேமியராகிய நீ இந்த ஜனம் என்றைக்கும் வழிதப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். இந்த வார்த்தை என் மனசுக்குள்ள நின்று நிலைத்து கொண்டே இருந்தபடினால் இதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். திரும்பு அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். திரும்பு இல்லை, கவனிச்சிங்களா? திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ. சின்ன குழந்தையானாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி, குழந்தைகள் விழுந்தா எழணும்னு சொல்லி ஆசைப்படுது. காயம் பட்டிருந்தா அல்லது வேதனை இருந்தால் அழுது யாராவது உதவிக்கு கூப்பிடுது. பெரியவங்களாக இருந்தால் நாம் விழுந்த உடனே எழுப்பத்தான் பார்க்குறோம். சில நேரங்களில் காலே முறிஞ்சிருக்கும், கையே முறிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு தெம்பாக நம்ம கெத்தாக நடக்கிற மாதிரி நடந்துருவோம். அப்புறம் தான் தெரியும் அங்கே நம்ம விழுந்துட்டோன்னு காமிச்சிடக்கூடாது, ஒடிஞ்சிருச்சின்னு காமிச்சிடக்கூடாது அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். நம்ம உடனே எழுப்புன மாதிரியும் ஓடுற மாதிரியும் காமிச்சிக்கிடுவோம். அப்புறம் தான் தெரியும் எல்லாம் துண்டு துண்டாக போயிருக்குதுன்னு. விழுந்துட்டோம்னா எழுந்திருக்கணும். இது நமக்கு இயற்கையாக நம்முடைய உடம்பில், நம்முடைய மனசில் தானாகவே இருக்கக்கூடிய ஒரு சிந்தை, ஒரு உற்சாகம், ஒரு உந்துதல். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையா? வழிதப்பி போனவன் திரும்பி வர்றது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ஜனங்கள் மட்டும் வழிதப்பி போயிட்டு கபடத்தை ஏன் கெட்டியாக பிடிச்சிருக்கிறாங்க? வழிதப்பி போயிட்டாங்க, ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனாலும் கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, திரும்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறீங்க. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறது. வேதாகமத்தினுடைய அடிப்படை போதனையே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அந்த அடித்தளத்தை சொன்னார். என்னுடைய மதத்தில் நீங்கள் வந்து சேருங்கன்னு சொல்லலை, மதத்தில் சேருங்கன்னு சொல்லலை, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், ஆண்டவரை நோக்கி திரும்பு அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகன்னு சொன்னார் இயேசுவுக்கு முன்னாடியே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு. இயேசுவுக்கு பிறகு சீடர்களும் இப்படி தான் ஆரம்பித்தாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இது ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை. கிறிஸ்தவத்தின் அடிப்படை மனம் திரும்புதல், கிறிஸ்துவிடத்தில் திரும்புதல். பாருங்கள், சங்கீத எரேமியாவில் 3ஆம் அதிகாரம் யாரை நோக்கி திரும்பணும் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம், 3:12. நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பு, நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபத்தை வைக்க மாட்டேன், திரும்பு என்று சொல்லுகிறார். அடுத்து 14வது வசனத்தை பாருங்க. 14, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது வசனத்தை பாருங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், திரும்புங்கள். எங்கு திரும்பணும்? கர்த்தரிடத்திலேயே திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும்.
சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீர் எங்கள் தேவனாய கர்த்தர். 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. எரேமியா 4:1, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு. எங்க திரும்பணும்? கர்த்தரிடத்தில் திரும்பு. நம்ம எங்க திரும்பி நடக்கிறோம்? உலகத்தை பார்த்து திரும்பி நடக்கிறோம் இல்லையா? நம்ம மனசு போல நம்ம எங்கெல்லாம் நமக்கு மனசு போகுதோ அங்கெல்லாம் நம்ம திரும்பி நடக்கிறோம். தேவனை விட்டு விலகி சென்று விட்டோம். வழிதப்பி போனவன் நம்ம வழிதப்பி போயிட்டோன்னு தெரியும் போது திரும்பி வருவானே. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நம்ம வழி தெரியாமல் தப்பாக போயிட்டோம், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், திரும்பி வர்றோம். கீழே விழுந்துட்டோம், எழுந்திருப்போம். நீங்கள் விழுந்திருக்கலாம், நீங்கள் ஒருவேளை வழி தவறி ஒருவேளை போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மீது இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய உத்தமமான வழியை விட்டு விலகி உங்கள் இஷ்டம் போல் நடந்திருக்கலாம். பல தீமைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பல பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே விழுந்திருக்கலாம். பல சீர்கேடுகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கலாம். பல குற்றங்களும் குறைபாடுகளும் உங்களுக்கு நேரிட்டிருக்கலாம். நீங்கள் தேவனை பல விதத்தில் துக்கப்படுத்தி இருக்கலாம். அவருடைய மேன்மையான வழியை விட்டு விலகி விலகி எவ்வளவோ தூரம் நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் நம்மளை திரும்புன்னு அன்போடு கூப்பிடக்கூடிய ஒரு ஆண்டவர், நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். உனக்கு இதிலிருந்து விடுதலை தர்றேங்கிறார். உன் குடியிலிருந்து, உன் விபச்சாரத்திலிருந்து, உன்னுடைய வேசியாட்டத்திலிருந்து, உன்னுடைய ஊதாரித்தனத்திலிருந்து, உன்னுடைய கீழ்ப்படியாமையிலிருந்து, உன்னுடைய பலவிதமான தீய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, அந்தரங்கமான அசுத்தமான சில செயல்களிலிருந்து உனக்கு விடுதலை தர கர்த்தர் விரும்புகிறார். நீ எங்கேயோ ஒருவேளை விலகி போயிட்டே இருக்கிற. கர்த்தர் உன்னை அறிஞ்சிருக்கிறார். இன்றைக்கி இந்த வருஷத்தினுடைய கடைசிக்கு வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளவு நாள் நீ போயிட்டியே, உன் வழியே நோக்கி நீ போயிட்டியே, என்னை பார்த்து திரும்பு. அப்படி நீ திரும்பினா நீ உன் அருவருப்புகளை என் பார்வையை நின்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. நீ ஏன் இவ்வளவு வேதனையோடு அலையணும்? ஏன் துக்க முகத்தோடு நீ திரியணும்? நீ ஏன் சமாதானம் இல்லாமல் நடக்கணும்? நீ ஏன் உன் வீட்டில் சண்டையும் சச்சரவும் சமாதான குறைவுமாக இருக்கிற? ஏன் நீ உனக்கு ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற? ஏன் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்கிற? ஏன் தலையை தொங்க போட்டுக்கிட்டே வாழ்கிற? ஏன் புழு பூச்சி மாதிரி நீ இருட்டை பார்த்து போகிற? ஏன் வெட்கக்கேடோடு நடக்கணும்? வெட்கவும் துக்கம் முகத்தில் இருக்குமானா கர்த்தரை நோக்கி திரும்பு. உன் சீர்கேடுகளை அவர் பார்வையை நின்று அகற்றி விடு. அப்படியான நீ அலைந்து திரிவதில்லை. உன்னை ஸ்திரப்படுத்துவேன், உன்னை மாற்றி அமைப்பேன், உன்னை புதிதாக்குவேன், உனக்கு புதுமையை செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சகரியா 1:3 சகரியா 1:3 ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல ஆண்டவருக்கு ஒருவேளை துக்கம் இருக்கலாம். அவர் தம்முடைய முகத்தை உனக்கு மறைச்சிருக்கலாம். அதனாலேயே நீ அலைஞ்சு தெரிகிற. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வெற்றி இல்லை. உன் கையில் நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் உன் கையில் காசு தங்குறதில்லை. இல்லை, காசு தங்குறது கூட ஒரு ஆசீர்வாதம் வேணுங்க. உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய். அது அந்நியன் அல்ல, உனக்கே அது பிரயோஜனப்படும். ஆனால் கையில் நிறைய பேர் காசு தங்காது. ஆஸ்பத்திரிக்கு ஓடணும், அதுக்கு ஓடணும், இதுக்கு ஓடணும், வீண் செலவு ஆகிட்டே இருக்குது, தங்குறதே இல்லை. நீங்களும் ஓடி ஓடி உழைச்சி தான் பார்க்குறீங்க. ஆனால் வீட்டுக்கு வரும்போது அப்படின்னு ஊதி போட்ட மாதிரி எல்லாம் எங்கிட்ட போயிடுது. நிறைய பாக்கெட் நிறைய சேர்த்து வச்சு வீட்டுக்கு வரும்போது எங்கேயோ பொத்தலான பையில் ஓட்டையில் விழுந்த மாதிரி போயிடுது. திரும்பவும் அதே தரித்திரம், அதே கஷ்டம், உழைக்கிறதுக்கு கணக்கே இல்லை. நேரத்தை இன்னும் கூட்டி தான் உழைச்சி பார்க்குறோம், ஆனால் நம்ம கையில் தங்க மாட்டேங்குது. கர்த்தர் உன் பக்கமாக திரும்புவார்.
நீ அவர்கிட்ட திரும்புறடா, அவர் உன் பக்கமாக திரும்புவார். உன் கைகளின் பிரயாசம் உனக்கு நிலைக்கும், உனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் வீண் செலவு, வீண் கவலை, வீண் அலைச்சல் இவைகளிலிருந்து நீ விடுதலையாக்கப்படுவ. சும்மா சும்மா ஆஸ்பத்திரி ஓடிட்டே இருக்கிறதுலேருந்து உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். வீடெல்லாம் மருந்து பாட்டெலாம் நிரப்பி வச்சிருப்ப, உனக்கு வியாதியை உன்னை விட்டு ஆண்டவர் விலக்குவார். நீ ஏன் இந்த மாதிரி அலைஞ்சு திரியணும்? ஏன் அங்கே இங்கேயும் ஓடணும்? ஏன் துக்க முகத்தோடு தெரியணும்? ஆண்டவர்கிட்ட நேராக திரும்பு. உன் காரியங்களை ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் இன்னும் சொல்றாரு, உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி திரும்பும் போது என்ன செய்யணும் தெரியுமா? பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பணும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பொல்லாத வழிகளை விடு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை என்ன செய்ய வேணும்? அறிக்கை செய். சில விஷயம் மனுஷங்கிட்டையும் அறிக்கை இடணும். எல்லா விஷயமும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு தான் ஆகணும். சில விஷயம் மனுஷங்கிட்டையும் சொல்லணும். சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கும். உன் மனைவி கிட்ட, உன் கணவன்கிட்ட சொல்லணும். அது ஆண்டவர் உன்னை மன்னிச்சிட்டாருங்கிற நிச்சயம் வரும்போது நீ அங்கே போய் சொல்லணும். பரத்துக்கு விரோதமாய் மட்டுமல்ல, தகப்பனை உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். எத்தனையோ பாவங்கள் நாம் நம்முடைய சொந்த மனைவிக்கு, சொந்த கணவனுக்கு, சொந்த குடும்பத்துக்கு அல்லது நமக்கு சார்ந்தவங்களுக்கு எதிராக நம்ம செஞ்சிடறோம். அவங்கள பற்றி அவதூறாக பேசியிருப்போம், அவங்கள பற்றி நாமளும் புரணி பேசியிருப்போம், நாமளும் சில வதந்திகளை பரப்பியிருப்போம், நாமளும் அவங்கள துக்கப்படுத்தியிருப்போம், யார்ட்டையாவது அநியாயமாக எடுத்திருப்போம். திருப்பி கொடுக்கணும் இல்லை? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து இதையெல்லாம் அறிக்கையிட வேண்டும். நான் யார்கிட்டையாவது அநியாயமாக எடுத்தது உண்டானால் அதை நாலத்தனையாக திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் பாருங்க, எடுத்திருக்கிறேன், சம்பாதிச்சிருக்கிறேன் தவறா, நான் அதை திரும்ப நாலத்தனையாக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அவன் ஒரு இயற்கையான பணக்காரனாக இருந்தாலும் சம்பாதிச்சது நிறைய அநியாயமாகவும் இருந்திருக்குது. 4 மடங்காக கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சம்பாத்தியம் இருந்திருக்குது. அவன் பொருளாசையிலிருந்து விடுதலை ஆகணும், பண ஆசையிலிருந்து விடுதலை ஆகணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்கான். யோசித்து பாருங்க, நம்ம யாருக்காவது ரெக்டிஃபிகேஷன் செய்யணுமா, சீர்படுத்தணுமா, யார்ட்டையாவது போய் சரி செய்ய வேண்டியது இருக்குதா? அதை சரி செய்யுங்க. நான் அநியாயமாக கோவப்பட்டேன், நான் உங்களை பற்றி தவறாக பேசிட்டேன், நான் உங்களை ரொம்ப துக்கப்படுத்திட்டேன். மனைவியிடமானாலும் சரி, கணவனிடமானாலும் சரி, பிள்ளைகளிடமானாலும் சரி, பெற்றோர்களிடமானாலும் சரி, நாம் சொல்ல வேண்டியதை சொல்லணும். ரெக்டிஃபிகேஷன். சும்மா மட்டும் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் எல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்லக்கூடாது. பெருமைக்கு இடம் கொடுக்காம நம்ம பெருமையை கன்னத்தில் ஓங்கி அடிக்கணும். நம்முடைய பெருமையை நம்ம உடைக்கணும், நம்முடைய சுயத்தை நுறுக்கணும். அவங்கள்ட்ட போய் தாழ்மையாக கேட்கறதன் மூலமாக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மெய்யாக கேட்குறது, உண்மையான ஒரு மெய் மனஸ்தாபத்தோடு நாம் அதை கேட்கணும். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். எசேக்கியேல் 14:6. ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்க உண்மையா கேட்கணும், ஆண்டவரே நான் குடிக்கிற இந்த பழக்கம் தவறு, உங்களை துக்கப்படுத்திட்டே இருக்கிறேன், ஆண்டுகளா துக்கப்படுத்துறேன், பீடி புகைக்கிறேன், பொடி போடுறேன், புகையில பழக்கம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இந்த மாதிரி தீமையான பழக்கம் இருக்கிறது, சுய இன்பம் அனுபவிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது, நான் இந்த மாதிரி தவறான ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ரகசிய பாவம் இருக்கு. முதல்ல அது ஒப்புக்கொள், உணர்வடை. ஆண்டவர் மகா பரிசுத்தமானவர், அவர்கிட்ட வந்து அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டா மட்டும் நமக்கு எல்லாம் சரியாச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வெளிச்சம் அதில் படுற மாதிரி உள்ளதை உள்ளபடி நீங்கள் சொல்ல வேண்டும்.
என்கிட்ட இந்த வீழ்ச்சி இருக்குது, இந்த தோல்வி இருக்குது, இந்த தடுமாற்றம் இருக்குது, நான் இந்த விஷயத்தில் சறுக்கிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வருஷத்தில் நிறைய தடவை திரும்ப திரும்ப செஞ்சுருக்கிறேன். விடணும்னு தான் நினச்சேன், செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன், அசிங்கமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் என்னால் விட முடியலை. என்னுடைய பழைய சுபாவம் என்னை கட்டுப்படுத்துகிறது. பேயின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறேன். பாவம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நான் ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். தோல்வி அடைந்து போய் வாழ்கிறேன். துக்கத்தோடு தெரிகிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்தில் மன்னிப்புக்காக நாம் கெஞ்ச வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்சி கேட்க வேண்டும், என்னை மன்னியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எப்படி கெஞ்சணும்னு கேட்குறாரு. ஒரு மெய்யான மனஸ்தாபம் நம்மிடத்தில் வேண்டும். யோவேலின் புஸ்தகம், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஓசியாவுக்கு அடுத்தது யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை பாருங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழுதா தான் மனம் திரும்பிட்டேன்னு நான் சொல்ல வரல. ஆனால் முழு மனதோடு நீங்கள் திரும்பும் போது உங்கள் பாவத்தை நினச்சி நீங்கள் நிச்சயமாக துக்கப்படுவீங்க. ஒரு மெய் மனஸ்தாபம் உங்களுக்குள்ள வரும். அழுகையோடு உபவாசத்தோடு புலம்பலோடு உன் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். நிறைய நேரம் நமக்கு நாம் செய்கிற பழைய காரியங்கள் விட்டு போகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வெறுமையை வெட்டி விடுறோமே இல்லாமல் நம்ம அதுக்கு மேலே எதையும் செய்யலை. ஆண்டவரே என்னை மன்னி, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி செய்கிறோம், எழும்பி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்ம முழு இருதயத்தோடு அதை செய்யலை. உள்ளுக்குள்ள ரகசியமாக ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்குது, அதன் மேலே ஒரு ரசனை இருக்குது. அதனால நம்மளால் விடவே முடியலை. கேட்டால் சொல்கிறோம், நானும் எத்தனை தடவை ஜெபம் பண்ணிட்டேன், என்னால் விட முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் உங்களுடைய ஒழுக்கத்தின் அடிப்படையில் அல்ல விடுதலை வாங்கிறது. 2 நாள் இன்று முதல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லைங்க. இதெல்லாம் உங்கள் சுய ஒழுக்கம். அது 4 நாளைக்கு தான் மிஞ்சும். ஆண்டவர் கொடுக்குற விடுதலை உண்மையான விடுதலை. ஆனால் உண்மையான அந்த விடுதலை வேணும்னா நீ மெய் மனஸ்தாபத்தோட, நொறுங்குண்ட இருதயத்தோட, நறுங்குண்ட மனதோட, with a contrite spirit, with a contrite heart, நொறுங்குண்ட இருதயத்தோட தேவனுடைய சமூகத்தில் அழுகையோட புலம்பலோட உபவாசத்தோட மெய் மனஸ்தாபத்தோட துக்கத்தோட, ஆண்டவரே நான் எவ்வளவா உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அது உண்மையாக இருக்கணுமே, அந்த உண்மை ஆழமாக இருக்கணுமே. ஆண்டவரிடத்தில் எப்படி நடக்கணும்? உத்தமமும் நேர்மையுமாய் நடந்து கொள்ள வேண்டும். வாயில் ஒன்று ஜெபம், இதயத்தில் ஒரு ரகசிய ரசனை எப்படி உங்களை விட்டு போகும்? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. என்னால் முடியாதுன்னு மட்டும் நீ சொன்னால் போதாது. எனக்கு இருந்து விடுதலை வேணும் ஆண்டவரே, நான் விட்டுவிட தயார், எனக்கு அது மேலே வெறுப்பு வேணும், இப்போமே பிடுங்கி போடுங்கன்னு சொன்னால் தான் அது வேரோடு ஆண்டவர் பிடுங்கி விடுவார். அது மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துவிடும், கசப்பு தட்டுப்படும். அந்த கசப்பை நினச்சி நீங்கள் நடந்துக்கிட முடியும். பாவம் எவ்வளவு அசுத்தமானது, கசப்பானது என்பதை நம்ம உணரணும். நம்ம அநேக நேரங்கள் அப்படி நடந்துக்கிறது இல்லை. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக ஆண்டவர்கிட்ட வரும்போது பாருங்கள், இன்னும் எழுதியிருக்குது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல. சும்மா உபவாசம் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கழித்து. ஆஹா, அது ஆழமாக இருக்க வேண்டும். இப்போ தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவர் கொடுக்கிற பானத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று எங்கிருந்து தீர்மானித்தார்? எதுவும் சொல்லுகிறது, அவன் இருதயத்திலிருந்து தீர்மானித்தான். அவன் இருதயத்திலிருந்து தீர்மானித்தான். நம்ம எங்கிருந்து தீர்மானம் பண்ணுவோம்? தொண்டைக்கு மேலே வச்சு பேசுவோம். இப்போ கேட்டோமா சத்தியம், ஆண்டவரே இனிமேல் குடிக்கிறது தப்பு தான் எனக்கு புரியுது, செய்யக்கூடாது, எனக்கு முடியலை, என்னை மன்னிச்சிடுங்க, ஏற்றுக்கிடுங்க, நெல்லிருந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பத்தாதுங்க.
கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிடுங்க. நீங்கள் பேசுகிறது உண்மையானு பாருங்கள். உண்மையாக இருக்கிடுறீங்களா? தனியாக போங்க, நொம்பலமாக ஆண்டவரிடத்தில் நொம்பலத்தோடு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு மனதுக்கம் வேண்டாமா? அதுக்கு ஒரு துயரம் வேண்டாமா? 7வது அதிகாரம் 2 கொரிந்தியர் இல்லை 7ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். 7:9. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவான ஒரு துக்கத்திற்காகவே சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்குள்ள என்ன துக்கம் ஏற்பட்டது? மனம் திரும்புகிறதற்கான ஒரு துக்கம். மனம் திரும்புகிறதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொன்னாரா இல்லையா யோவான் ஸ்நானகன்? இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்ன? அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு துக்கம். அது நம்முடைய உள்ளத்தில் வரணும். ஐயோ, நான் செல்போனை பார்த்து பார்த்து வீணா போயிட்டனே, வேதத்தை வாசிக்கலையே, கர்த்தரை விட்டு விலகி போயிட்டனே, இது என் நேரத்தை கெடுக்குதே, என் தூக்கத்தை கெடுக்குதே, என்னுடைய நல்ல பலனை கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார்ந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்குதே, கரையா மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்குது. உங்கள் ஆவிக்குரிய பலனை அரிக்குது. நம்ம என்ன செய்யறது? இப்படியே விடலாமா? ஒவ்வொரு நாள் நம்ம எடுக்கலாம், சரி அதை குறைவாக தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் முடியுதா? இது கொஞ்சம் கொஞ்சமாக கரையாக அரித்த மாதிரி அரிச்சிருது. நமக்குள்ள உள்ள பலனெல்லாம் கெட்டு போகுது. முதிர்ச்சியாகி நரைச்ச மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நரை தட்டுப்படுது. பலவீனமாக தெரிகிறோம், பலன் இழந்து தெரிகிறோம். பாவத்தை எதிர்க்கிறதுக்கு பலன் இல்லை, சாத்தாங்கிட்ட இல்லைன்னு மறுப்பு சொல்றதுக்கு பலன் இல்லை, தோல்வி அடைஞ்சுக்கிட்டே போகிறோம். வேத வாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை, சும்மா எதுக்கெடுத்தாலும் சல்லு சல்லு நாய் மாதிரி வீட்டில் விழுறோம். கோபம் தான் வருது. செல்ஃபோன் நிறைய பார்க்குறவங்களுக்கு கோபம், எரிச்சல், கசப்பு, மறதி, பொறுப்பின்மை, சதானா சோம்பல் நிறைய வந்துருமுங்க. இதெல்லாம் தான் நம்ம கிடைக்கிற பலன். அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் செல்ஃபோனை பார்க்க வச்சிங்கன்னா படிப்பு பாழாக போயிடும். படிப்பில் கவனம் வராது, படிக்க வர என்ன இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் பாருங்க. அப்படியே எங்கேயாவது அப்பா அம்மா பார்க்காத இடத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சு உட்காந்து மேசைக்கு அடி சேரை மறைச்சி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? படிக்க கூப்பிட்டு பாருங்க, அந்த பிள்ளைக்கும் கோபம் வந்துடும். ஏன்னா சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற. ஒரு வேலை சொல்லி பாருங்க, செய்ய மாட்டாங்க. எல்லாருக்கும் இப்படி தான். இதை செல்ஃபோனில் மூழ்கின எல்லாருக்குமே கோபம் அடிக்கடி வரும், எரிச்சல் நிறைய வரும். அவங்களுக்கு சும்மா உட்காந்து சாப்பிட்றது மட்டும்தான் பிடிக்கும். அப்படி சாப்பிடும்போதும் என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியாமலே சாப்பிட்டு முடிப்பாங்க. அதையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கக்கூசில் இருந்தாலும் போன காரியம் நடக்காது. 2 மணி நேரம் கழித்து அது வரைக்கும் அங்கே தான் அவர் போனவரை காணுமேன்னு நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே என்னாச்சோ ஏதாச்சோ எல்லாம் திறந்து பார்த்தா அப்புறம் தான் இவர் செல்ஃபோனில் அப்பவும் பார்த்துக்கிட்டு இருப்பார். என்ன வரும்? வராது. செல்ஃபோன்னால் வரக்கூடிய தீமைகள் நிறையா இருக்கு. ஐயோ, இந்த இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோமே, இது நம்முடைய பொல்லாத வழி இல்லையா? சாத்தான் எவ்வளோ தந்திரமாக நம்ம கையில், மாப்பிள்ளை இதை பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கான். ஐயோ, ஆண்டவர் தான் நமக்கு இதிலேருந்து விடுதலை கொடுக்கணும். இன்றைக்கு உள்ள காலத்தை பாருங்கள், உட்கார்ந்த இடத்துலேருந்து 1 கோடி பாவம் செய்யலாம் 1 மணி நேரத்துக்கு. நீங்கள் வெளியில் ஒன்றும் வெட்டு குத்து, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எதுவுமே நீங்கள் செய்யாமல் தேவனுக்கு முன்னாடி எவ்வளோ தூக்கங்களை துரோகங்களை நம்ம செஞ்சு முடிச்சிடும். ஆண்டோட்ட போய் உட்கார்ந்து ஒரு மெய் மனஸ்தாபத்தோடு நம்ம கேட்குறது மட்டுமல்ல, ஒப்புக்கொள்வது மட்டுமல்ல, அடிப்படை உண்மை நேர்மையாக இருக்கணும். அது பிறகு நம்ம சில விஷயங்களையும் சேர்த்து செய்யணும். அதை விட்டு விடுகிறவன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். சில உயர்ந்த மனிதர்கள் செல்போனே வைக்காம வாழ்றாங்கங்க. பெரிய மனிதர்கள், ரொம்ப வேலைப்பழு, ரொம்ப பெரிய தொழிலதிபர்கள் போனே கையில் இல்லாமல் வாழ்றாங்க. ஆனால் நமக்கு இந்த ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற நிலைக்கு நம்ம வரோம். அவங்க ஃபோனே இல்லாமல் வாழ்ந்து காமிக்கிறாங்க. நம்ம யோசிப்போம், தேவையான அளவுக்கு
இதுக்கு ஃபோன் வந்தால் எடுக்கலாம், மற்றபடி இவ்வளவு நேரம் தான் அப்படின்னு ஒரு லிமிட் நம்ம கட்ட முடியுமா? யோசித்து பாருங்கள். விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆக நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் 10வது வசனத்தில், பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கம், உலக பிரகாரமான துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது, வேஸ்ட் அது. ஆனால் தெய்வீக துக்கம் உங்களுக்குள்ள பாருங்க, 11வது வசனம், தேவனுக்கேற்ற துக்கம் உங்களிடத்தில் அதிக ஜாக்கிரதையை உண்டாக்கும். என்ன ஜாக்கிரதை? 2 கொரிந்தியர் 7:11 ஜாக்கிரதை. இனி நான் விழுந்த இடத்துல விழக்கூடாது, விழிப்பா இருக்கணும். நான் விழுந்த இடமெல்லாம் மயில் கற்கள், அதை நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நினைவு கற்களாக வச்சு நான் நடந்து போகணும். அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதல், எவ்வளவு ஆவல், எவ்வளவு பயம், எவ்வளவு பக்தி வைராக்கியம், எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்கிற்று. இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்ம அடைஞ்சு அதை அறிக்கையிட்டு வெளியே வந்தோம்னா அடுத்த தடவை நீங்கள் முடியாதுன்னு சொல்லுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு உன்னத பலனை கொடுப்பார். அவர் பலத்தின் ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். என்ன பலன்? பேய்க்கு எதிரா, பாவத்துக்கு எதிரா இல்லை என்று சொல்வதற்கான ஒரு பலன் அடைவீர்கள். மறுப்பு சொல்வதற்கு ஒரு பலன். யோசேப்பு இருந்தாரு, இல்லைன்னு சொன்னார் பார்த்தீங்களா? தினம் 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 டெய்லி 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 அவருக்கு சோதனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் சம்மதிக்கவோ, அவர் அவளோடு கூட இருக்கவோ அவர் விரும்பவில்லை. அவர் என்ன செய்தார்? He resisted, he rejected, he என்ன பண்ணார்? ran away, ஓடியே போயிட்டார். நம்ம யோசிக்கணும், நம்ம பாவத்தை எதிர்ப்பதற்கு ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். மாருதி கார் கேட்டால், இப்போ மாருதி கார் கம்பெனி மூடிட்டாங்க, அந்த மாடல் வரல, வேறு வருது, நிறைய வருது. இல்லாத ஒன்றெல்லாம் கேட்டால் கிடைக்குமா? அல்லது இருக்கிற ஒன்றையே கேட்டாலும் இப்போ உடனே கொடுக்க முடியுமா நமக்கு? இல்லையா? அதுக்கு நேரம் காலம் எல்லாம் கனியணும். நம்ம இந்த உலகத்தில் உள்ளதை கேட்குறதே முதலாவது தப்பு. அதெல்லாம் அவர் இஷ்டப்பட்டு கொடுக்கறது, அது ஆசீர்வாதம்னு சொல்ல முடியாது. ஆசீர்வாதமே ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறது தான். அதை விட பெருசு என்ன? அவர் நம்மோட கூட இருந்தால் எல்லாம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால் மற்றதெல்லாம் இருந்து இயேசு இல்லைன்னா அது ஆசீர்வாதம்னு சொல்ல முடியுமா? அதான் உலகத்தில் ஊரில் எல்லாரும் வச்சுருக்காங்க. அதனால் இவைகளை எல்லாமா கேட்போம் நம்ம. எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க. ஆண்டவரே ஒரு பைக்கு வேணும், அந்த பைக்கு பல்சராக இருக்கணும், அது பஞ்சர் ஆகாமல் இருக்கணும், அதில் நான் போகணும், அப்படியே சட்டையெல்லாம் பறக்கிற மாதிரி போகணும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படியாவது பேசி ஒரு பல்சர் பைக் வாங்கி கொடுக்குற மாதிரி அவங்க மனசில் ஏவுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இதான் ஜெபம், கொடுமையான ஜெபம். இதை செய்யாதீங்க, சரிதானா? 2 வீலரில் போகிறவங்க எல்லாருமே விழுந்துருவாங்க. சாபம் போடுறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் சொல்கிறது திருக்குறள் கிடையாது, ஆனால் ஒரு குறள். இதுவரைக்கும் விழாதவங்க இனிமேல் விழுவார்கள். யாராவது விழாமல் இருந்திருக்காங்களா? நான் நிறைய தடவை விழுந்திருக்கேன். யார்ட்டையும் வெளியே சொல்ல முடியுமா? அப்படியே எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு எல்லாம் தட்டிக்கிட்டு போக வேண்டியதேன். 2 வீலர் அவ்வளோதாங்க. இது எதுக்கு கேட்குறீங்க? தேவைன்னா அவர் கொடுத்துருவார். உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதான் நீங்கள் கேட்பதற்கு முன்னமே அறிந்திருக்கிறார். சும்மா போய் அவர்கிட்ட சலம்பல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, செய்யாதீங்க. தேவையானது வேறு விஷயங்களை கேளுங்க. ஆண்டவரே, இன்ன விஷயத்தில் எனக்கு பலன் வேணும், எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், எனக்கு இந்த வாயின் வார்த்தைகள்லேருந்து எனக்கு வெற்றி வேணும், என் வாய்க்கு காவல் வைங்க, என் இருதயத்தின் வாசலை காத்துக்கொள்ளுங்க. எதை கேட்குறோம்? பரிசுத்தத்துக்காக கேளுங்க. பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. நான் சோதனைக்கு உட்படாதபடி
தீமை நின்று என்னை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்க சொல்லி தந்தாரா இல்லையா? இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்து உங்கள் படிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாட்டி கூட தம்பிமார் தங்கைமார், நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் சரியாக செய்யணும், ப்ராக்டிக்கல்லாம் சரியாக செய்யணும், கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் சரியாக முடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஹெட்டிக்காக இருக்குது. ரைட்டு தான், சரி தான். ஆனாலும் இதற்கெல்லாம் மேலே உங்கள் பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் சப்ப விஷயம், இதெல்லாம் ஒசுறு, இதெல்லாம் உங்களுக்கு சும்மா கூட கொடுக்கப்படும். நான் போய் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் முட்டை வாங்கினா கடைக்காரர் எனக்கு கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து கொடுக்குறாரு. தனியாக அது காசு வாங்கலை, அவருக்கு என் மேலே உள்ள பழக்கம், அவர் அதையும் சேர்த்து வைக்கிறாரு. நானும் வேண்டான்னு சொல்லலை, கேட்டால் கூட கொடுக்க மாட்டார், கேட்காமலே கொசுறு போடுறாரு எனக்கு. அதுதாங்க வாங்கினது முட்டை, அவர் முட்டை காசு தான் எடுத்தார், ஆனால் எனக்கு கொசுரும் சேர்த்து கிடைக்குது. உங்களுக்கு ஆண்டவர் சேர்த்து கொடுக்குற விஷயம் இதெல்லாம். பரிசுத்தத்துக்காக கேளுங்க. ஏன்னா நம்மை ஆண்டவர் பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார், நமக்கு உன்னத அழைப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு ஹெவன்லி காலிங். சதானா இட்ஸ் a holy calling, இட்ஸ் a heavenly calling. உன்னத அழைப்புக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தர், ஆகையால் நாமும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கார். நம்மளுடைய எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். நீங்கள் இதை கேட்குறது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். ஆக ஆண்டவர் பிரியப்பட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவார். ஆண்டவர்கிட்ட இதான் கேட்டார். சாலமோன் இளைஞனாக இருந்தபோது புதுசாக ராஜாவாக இருக்கிறான். ராத்திரி ஆண்டவர் வந்து அவனை தட்டி உசுப்பி, ஏன்பா என் கண்ணு ராசா, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவன் உடனே தூக்க வெறியில் எழும்பி உளறி, ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நான் இப்போ பார்த்து நான் கேட்டா தான், என்ன வேணாலும் கேளு தர்றேன்ட்டார்ல, நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான்னு நினச்சிங்களா? ஏங்க, தூக்கத்தில் உளர்னா கூட அவனுக்குள்ளே இருந்த அந்த இளவயதின் தேவன் மேலே வச்ச அந்த அன்பை பாருங்க. எனக்கு நன்மை தீமை, தேவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியக்கூடிய பகுத்தறிவுள்ள ஒரு இருதயத்தை கொடுங்க, உங்களை பிரியப்படுத்துகிற ஒரு இருதயத்தை கொடுங்கன்னு கேட்டான் பாருங்க. ஆண்டவர் அப்படியே சொக்கி மயங்கிட்டார். கேட்காததெல்லாம் வச்சு திணின்னு திணிக்கலை. நீங்கள் இப்படியே இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்னை விட நல்ல வசதியாகிடுவீங்க, நல்ல கார் வாங்குவீங்க, நல்ல வீடு கட்டுவீங்க, ஜாம்னு இருப்பீங்க. நீங்கள் குறுகாமல் பெருகுவீர்கள். எப்போ தெரியுமா? தேவனுக்குரியதை மூல தேடி பாருங்க, தேடி பாருங்க. நீங்கள் இப்படியே இருக்க மாட்டீங்க. நானும் சிலரை பார்க்குறேன், வர குறுகிக்கிட்டே போகிறீங்க. முந்தி இருந்தது கூட பரவாயில்ல போல இருக்கும். எப்போ பார்த்தாலும் உங்கள் நிலைமை அதே தானா? இப்படியே ஆண்டவர் வச்சிருப்பாரு? சொல்லுங்க தாராளமாக. நானே ஓட்ட சைக்கிள் தான் முதல்ல ஒருத்தர் கொடுத்து ஓட்டிகிட்டு இருந்தேன். எப்படியெல்லாம் ஆண்டவர் கொண்டு போகிறார் பாருங்க. தேட வேண்டியது அவரை, அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம், அதை தேடுங்க. அப்போ எல்லாம் உங்களுக்கு மேன்மையாக முடியுமே. நீங்கள் வாலாக மாட்டீங்க, தலையாக இருப்பீங்க. நீங்கள் கீழாக மாட்டீங்க, மேலாவீங்க. ஆமாங்க, நிச்சயமா இந்த ஒட்டச்சத்திரத்தில் உங்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதுக்காக என்ன உயர்த்தி நான் நகராட்சி தந்தையாக மாறணும்னு கேட்டுட்டு எலெக்ஷனில் நின்று பாருங்கள், கீழே போயிடுவீங்க. உங்களை அதை விட மேலே வைப்பார், அதை விட மேலே வைப்பார். கர்த்தரை தேடு, அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் உங்களிடத்தில் திரும்புவார், உங்கள் மேலே திரும்புவார். இரக்கத்தோடு திரும்புவார், திட்டங்களோடு திரும்புவார், நோக்கத்தோடு திரும்புவார், சுகமாக்கும் வல்லமையோடு உங்களிடத்தில் திரும்புவார், கரிசனையாய் உங்கள் மீது திரும்புவார். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்வார். அதனால் சீர்திருந்தணும், பல விஷயங்களை சீர்படுத்திக்கணும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா 35ஆம் அதிகாரம், எரேமியா 35:15, 35:15. நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கைகளை சீர்திருத்துங்கள்.
சீர்திருத்துங்கள் நடக்கைகளை, அப்பொழுது உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவிகளை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். உங்கள் நடக்கைகளை சீர்திருத்துங்கள். சீர்திருத்துங்கள். எதிரே இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம சில தீர்மானங்கள் எடுக்கணும். சீர்திருத்தலுக்கு தேவையான தீர்மானங்கள் எடுக்கணும். மாற்றிக்கொள்ள வேண்டும். சீர்திருத்துங்கள். செம்மையான வழி ஆண்டவருடைய வழி. அந்த செம்மையான வழிகளை செம்மையாக்குங்கள், செவ்வைப்படுத்துங்கள். கரெக்ட் யுவர் வேஸ், கரெக்ட் யுவர் வேஸ். சீர்பொருத்துங்கள். எசேக்கியேல் 18:21 துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே துன்மார்க்கன் தன் வழியை மாற்றிக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 5வது அதிகாரம் 5வது சங்கீதம் 8வது வசனத்தில், சங்கீதம் 5:8 செவ்வையான வழியை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவரே என் வழிகளை செவ்வைப்படுத்தும். 5:8 கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். செவ்வைப்படுத்தும், சீராக்கும், சரிப்படுத்தும். 50:23 சங்கீதம் 50:23 தன் வழிகளை சீர்படுத்துகிறவன் செவ்வைப்படுத்துகிறவனுக்கு 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு வழிகளை என்ன செய்யுங்கள்? செவ்வைப்படுத்துங்கள். ஆக நம்ம அறிக்கையிட்டோம், அதை விட்டு விட்டோம், அதோட விட்டுறாதீங்க. உங்கள் வழிகளை கரெக்ட் பண்ணுங்க, அதை சீர்படுத்துங்க. என்ன செய்யணும்? அப்போது என்னென்ன விஷயமெல்லாம் நான் இனி செய்ய போகிறேன், இது என் ஜெப நேரம், இது என் வேத வாசிப்பு நேரம், இது நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக, சுவிசேஷ ஊழியத்துக்காக நேரம். செவ்வைப்படுத்துங்கள், தீர்மானங்கள் எடுங்கள், திட்டமிடுங்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் வழிகளை தேடுங்கள், முயற்சிங்கள். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனையை பின்பற்றி நடங்கள். தன் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு, சீர்படுத்துகிறவனுக்கு அறிக்கையிட்டோம், விட்டு விட்டோம், அது மட்டும் போதாது. இப்போது நம்ம ஒரு இடத்துல களை நிறையா இருக்குது, களையை பிடுங்குறீங்க, திரும்பவும் விட்டீங்கன்னா களை தான் திரும்பவும் வரும். நல்ல நிலத்திலே திரும்ப களை வந்துடும். அப்போ அந்த இடத்துல களை வராமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லதை நட்டு விடணும், நல்ல விஷயங்களை நடணும். அப்போது களை அதிகம் முளைக்காது. அதே போல தான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டீங்க, விட்டு விட்டீங்க, எல்லாம் சரி பண்ணிட்டீங்க. இப்போது வீடு சுத்தமாக இருக்குது, ஆனால் காலியாக இருக்கக்கூடாது. அவரை வைக்கணும். அவர் அதை எதையாவது நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு அனுமதிக்கணும். நல்ல காரியங்களை, நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்தணும். 84வது சங்கீதம் 5வது வசனம், சங்கீதம் 84:5 உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிறவன் டெய்லி. சங்கீதம் 84:5 தான் வாஸ்தவம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தன் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். எபிரேயர் 12:13 எபிரேயர் 12:13 அங்கே எழுதியிருக்குது. 12:13 ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அப்படியே வச்சிடாதீங்க, கை அப்படியே விளங்காமல் போயிடும். ஒவ்வொரு நாளும் அதுக்கு என்ன கொடுங்க? பயிற்சி கொடுங்க, அபியாசங்கள் செய்யுங்க, ஒர்க் அவுட் செய்யுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க. அவங்க தங்களுடைய உடம்பை கட்டுக்கோப்பாக கொண்டு வர்றதுக்கு ஒர்க் அவுட் செய்கிறாங்க, அபியாசங்கள், எக்ஸசைஸ், நிறைய உடற்பயிற்சிகள் செய்கிறாங்க. அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக நீதியின் வழிகளில் நம்ம நடக்கிறதுக்கு திட்டமிடல், அதோடு கூட சில செயல்பாடுகள், ஒழுக்கங்கள், கிரமங்கள் நாம நமக்கு வைத்து கொண்டு நம்முடைய வழியை செவ்வைப்படுத்தி கொண்டு போக வேண்டும். இப்படி போகும்போது
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். ஆகவே ஆண்டவரை நோக்கி திரும்பு, திருத்து, திரும்பச் செய், திரும்பச் செய். வேதவாக்கியத்தில் என்ன எழுதியிருக்கு? திரும்பச் செய். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 2:5, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும்? ஆதியில் செய்த கிரியைகளை திரும்ப செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகளை திரும்ப செய். திரும்பு, திருத்திக்கொள், திரும்ப செய். ஆதியில் என்ன செஞ்ச? நீ ரட்சிக்கப்பட்ட புதுசில், கர்த்தரை அறிந்த நேரத்தில், அந்த நேரத்தில் நீ எப்படியெல்லாம் பைபிள் வாசித்த, எப்படியெல்லாம் ஜெபம் பண்ண, எப்படியெல்லாம் சர்ச்சுக்கு போன, எப்படியெல்லாம் ஆத்ம பாரத்தோடு நடந்த, எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட, ஆண்டவர் மேலே உள்ள அன்பை எப்படியெல்லாம் நீ வெளிப்படுத்தின, எத்தனை காரியங்களுக்கு நீ பயந்து ஓடுன உன் பரிசுத்தத்தை பாதுகாக்க. இன்னைக்கு ரொம்ப அலட்சியம், அசட்ட, பாவத்து மேலே நமக்கு பயமே இல்லை. ஆதியில் செய்த கிரியைகளை திரும்ப செய். உன் வழிகளை செவ்வைப்படுத்து, திரும்ப செய். எதெல்லாம் விட்டியோ அதை திரும்ப செய். அடிப்படைக்கு போகிறது தாங்க சரி. Go to the basic. அடிப்படையாக உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அங்கே போ, அதுதான் முன். திரும்ப செய். ஆதியில் செய்த கிரியைகளை திரும்ப செய். அப்படி செய்யலைன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? 16 நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார். 3:3 பாருங்க. மனம் திரும்பாதவர்களுக்கு ஆண்டவர் இன்னொன்று சொல்றார். 3:3, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் விழிப்பாயிரு. பசையி போச்சு, தள்ளாடுது, திரும்ப நிமிர்த்து, திரும்ப உன் கைகளை பலப்படுத்து. ஆண்டவருக்கு என்று திரும்ப சீர்படுத்தி நடக்க முயற்சி செய். 3:19 வெளிப்படுத்தின விசேஷம் 3:19, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஆக மனம் திரும்புதல் தான் ரொம்ப முக்கியம். விழுந்துட்டீங்க, பரவாயில்லை. ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறார். 2 கரமும் விரித்து அவர் வச்சிருக்கிறார். வாய் என்கிட்டன்னு சொல்கிறார். சீர்கெட்ட பிள்ளையே திரும்பு, என்னிடமா திரும்பு, உன் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன்னு சொல்கிறார். விழுந்துட்டேன் எழும்ப முடியலை, இப்படியே சொல்லிட்டு இருக்காத. விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவன் திரும்பி வருகிறதில்லையோ. நீ மட்டும் மனசு இல்லாமல் ஏன் இதை சொல்லிகிட்டே இருக்க? மனசு இருக்கா? திரும்பி வா. உனக்கு எவ்வளோ நாள் இன்னும் இருக்குன்னு தெரியாது. இந்த 1 வருஷம் ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுத்தார். எதிரே இருக்கிற ஆண்டை பற்றி நமக்கு தெரியாது. அதனால் நாம் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவரோடு சேர்ந்து நடங்க. நீங்கள் இப்படி ஆராதனைக்கு வந்து ஆண்டவரை அறிஞ்சிருந்தும் ஆகாதவனாக மரித்து போகக்கூடாது. மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பாக இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல நம்ம பூக்கிறோம். காற்று அதன் மேலே வீசின உடனே என்ன நடக்குமோ தெரியாது. நம்ம திடீரென்று இல்லாமல் போய்விடுவோம். திடீரென்று நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும். ஆக வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்துருவோம். வாழ்கிற வரைக்கும் எரிந்து நம்ம பிரகாசிக்கலாம். ஆண்டவருக்கு நம்ம அவருடைய விளக்குகளாக நம்ம இந்த பூமியில் இருக்கலாம். பிசாசுக்கினுடைய வல்லமையிலிருந்து தப்பி வாழுவோம். இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிற அந்த பரம அழைப்பை, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். இழந்து போகக்கூடாது. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும்.